வணக்கம். போன எபிசோட்ல நடந்த அந்த பக்கா மாசான அதே சமயம் செம காமெடியான அந்த பெரிய கன்ஃபியூஷனுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். ஒரே ஒரு குழப்பமான காலையில இருந்து ரெண்டு வெவ்வேறு காதல் கதைகள் எப்படி பேரலா டிராவல் ஆக போகுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம கடந்த முறை கரெக்டா எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். யாழிச ரொம்ப தைரியமா ஆனா சுத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை நடு ரோட்ல திட்டினாங்க இல்லையா, அதோட விளைவுகள் என்னன்னு இப்போ டீகோட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, உங்க காலேஜ் ஓனரையே நீங்க நடு ரோட்ல நின்னு திட்டுனா எப்படி இருக்கும்? அதுவும் அவர் யாருன்னே தெரியாம. நினைச்சாலே பகீர்னு இருக்குல்ல. அதுதான் இந்த மொத்த கதைக்குமே ஒரு சூப்பரான பேஸ். சரி, அந்த பெரிய சண்டைக்கு பிறகு அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற அந்த முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் காலேஜே தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற விஸ்வரூபன் செம்ம டென்ஷன்ல கோட்டை கலட்டி வீசிட்டு ரூம்குள்ள தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் யாழிசை என்னடானா எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப கேஷுவலா கிளாஸ்ல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. தான் எவ்வளோ பெரிய பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்கோன்றது அவளுக்கு இன்னும் ஒரு துளி கூட தெரியல. ஆனா இந்த கூல் ஆட்டிடியூட் ரொம்ப நேரம் நீடிக்கல. உண்மைகள் உடையும் அந்த தருணம் வந்தே தீருக. இங்க ஹனிஷாவோட அந்த காமெடி டைமிங் தான் அல்டிமேட். யாழிசை யார் கூட சண்டை போட்டுட்டு வந்தா தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தடுத்து 3 உண்மைகளை ரொம்ப அசால்ட்டா உடைக்கிறா ஹனிஷா. அவர் ப்ரொஃபசர், காலேஜ் கரஸ்பாண்டன்ட், அது மட்டும் இல்லாம என் அண்ணன். இந்த 3 வார்த்தையை கேட்டதும் யாழிசைக்கு எப்படி ஒரு ஷாக் இருந்திருக்கும் நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த உண்மையை கேட்டதும் யாழிசையோட முகத்துல ஒரு பீதி வருது பாருங்க. அதை நம்ம அப்படியே ஃபீல் பண்ண முடியும். அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சி இழுத்து வம்பு பண்ணுன ஒரு பொறுக்கியை தான் விஸ்வரூபன் அடிச்சிட்டு இருந்தாருன்ற உண்மையும் அவளுக்கு இப்போதான் புரிய வருது. அதாவது கேம்பஸோட ஹீரோவையும் ஓனரையும் தான் அவன் நடுரோட்ல நின்னு கண்டபதி திட்டியிருக்கா. தாம் பண்ணது எவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்குன்னு அவன் முழுசா உணர்ற மொமெண்ட் இதுதான். இப்போ அந்த காமெடி பேனிக் அப்படியே மாறி ஒரு காதல் பதற்றமா உருவெடுக்கிற அந்த பவர்ஃபுல் தருணத்தை பத்தி பேசலாம். இங்க பவர் டைனமிக் எப்படி பிளே ஆகுதுன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. விஸ்வரூபன் கிளாஸ்குள்ள நுழைஞ்சதும் மொத்த கிளாஸும் அப்படியே சைலண்டா ஆகி உறைஞ்சு போகுது. அவர் அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்காரு. ஆனா யாழிசையோட அந்த பயந்த நடுக்கத்தோட இருக்கிற அறிமுகம் எப்படியோ அவரோட அந்த இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிற அதிகாரத்தை உடைச்சு உள்ள போகுது. அந்த மொத்த நிசப்தத்தையும் அவளோட தயக்கம் ஈஸியா பிரேக் பண்ணிடுது. இது அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற சோஷியல் ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸை ரொம்ப கிளியரா காட்டுது. விஸ்வரூபன் மொத்த கிளாஸ் முன்னாடியும் ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ற ஆர்டர்ல ரொம்ப கெத்தா கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா யாழிசையோ ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கா. அப்பா இல்ல, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அண்ணா ஒரு சின்ன பழக்கடை வச்சிருக்காரு. இந்த 2 வெவ்வேறு உலகங்களுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் இந்த கதைக்கு ஒரு பெரிய ஆழத்தை கொடுக்குது. இங்க நாம கொஞ்சம் ஸ்லோவா கவனிக்கணும். அவ தலையாட்டும் போது அவளோட ஜிமிக்கி மெதுவா ஆடுது. மை வச்ச அவளோட கண்களும் ஆடுற அந்த ஜிமிக்கியும் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஸ்வரூபனோட கான்சென்ட்ரேஷனை எப்படி சிதறடிக்குதுன்னு பாருங்க. ஒரு சாதாரண காதணிய பார்த்து நம்ம கவனம் சிதறுதேன்னு அவருக்கு தன் மேலேயே ஒரு பெரிய கோபம் வருது. அவருக்குள்ள நடக்கிற இந்த இன்டென்ஸான ஈகோ கிளாஷ் தான் அவங்க காதலோட முதல் புள்ளி. சரி, காலேஜ்ல இப்படின்னா அப்படியே பேரலா லோக்கல் பழக்கடையில நடக்கிற இன்னொரு கதைக்கு வருவோம். அங்க பவர்லெஸ் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு புது அர்த்தமே உருவாயிட்டு இருக்கு. இங்க முகிலனை பாருங்க, ஏரியாலேயே ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கிற ஒரு கெத்தான ஆளு. ஆனா இப்போ ஒரு சின்ன கிரஷ்னால காதல் மயக்கத்துல கனவுலகத்துல மிதந்துகிட்டு சுத்தமா பவர்லெஸ் ஆகி உட்கார்ந்துருக்கான். அதே சமயம் அவனோட ஃப்ரெண்ட் மகிழன் கடையை எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியாம கொதிக்கிற ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிக்கிற நிலைமைக்கு போயிட்டான். இதுவரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு புது ஃபீலிங் வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் கூட எப்படி கம்ப்ளீட்டா செயலிழந்து போறான்றத இது செம்ம காமெடியா காட்டுது. இந்த காமெடியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கதையோட உண்மையான இமோஷனல் கோர் யாழிசையோட அந்த குற்ற உணர்ச்சியும் அவளோட எதிர்பாராத தைரியமும் தான் ஒரு ரொம்ப சாதாரண பேக்ரவுண்ட்ல வந்திருந்தாலும் கேம்பஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளை ஃபேஸ் பண்றதுக்கு எந்த தயக்கமும் இல்லாம 4வது மாடிக்கு நடக்கிறா யாழிசை. அத்தனை பேர் முன்னாடி நடு ரோட்ல வச்சு அவரை திட்டும்போது வராத பயம் இப்ப போய் மன்னிப்பு கேட்க போகும்போது மட்டும் ஏன் வருதுன்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு அவளோட தப்பை சரி பண்ண முன்னாடி வர்றா. நிஜமாவே இது சாதாரண தைரியம் கிடையாதுங்க. ஒரு இதய துடிப்ப போல கேட்கிற அந்த ஒற்றை கதவு தட்டல்ல தான் நாம இப்போ நிக்கிறோம்.
மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஒரு சாதாரண பொண்ணோட தைரியமும் ஒரு ஆணோட முழுமையான அதிகாரமும் மோதும்போது என்ன நடக்கும்? இந்த மன்னிப்பு ஒரு புது போரை உருவாக்குமா, இல்ல ஒரு அழகான காதலை உருவாக்குமா? சாதாரண மனிதர்கள் ஒரு சின்ன தப்பாபிப்பிராயத்தால எப்படி ஒரு அசாத்தியமான உணர்வுகளுக்குள்ளே தள்ளப்படுறாங்கன்றது நிஜமாவே ஆச்சரியம்தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க.